அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 180வது வசனம் வரை நிறைவு பெற்றது. இதற்கு முன்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை, அவர்களுடைய துயரம், காஃபிர்கள் குஃபருடைய விஷயத்திலே அதிகமாக சென்று கொண்டிருக்கிறார்களே என்று அவர்கள் கவலைப்பட்டதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மறுமையினுடைய பங்களிப்பு பாக்கியம் ஆகவே குறைவு அல்லாஹ் கொடுத்ததாக என்ற வசனங்கள் எல்லாம் வந்தது. அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 180வது வசனத்தில் யாரெல்லாம் இறைவன் கொடுத்த அருளிலிருந்து கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, நாளை மறுமையில் அவர்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் கஞ்சத்தனம் செய்தார்களோ, உலோகத்தனம் செய்தார்களோ, அது மாலையாக அவர்களுக்கு அணிவிக்கப்படும் என்ற வசனம் என்பதெல்லாம் கடந்த வார தஃப்சீரில் வந்தது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லக்கத் சமீஅ அல்லாஹு கௌலல்லதீன, சில நபர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவிட்டு விட்டான், கேட்டு விட்டான், செவியுற்று விட்டான். காலு, அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபகீரு வ நஹ்னு அக்னியா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழையாக இருக்கிறான், நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்று சில நபர்கள் கூறுகிறார்கள். அந்த வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவிட்டு விட்டான், கேட்டு விட்டான். யார் இந்த நபர்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவுடைய 245வது வசனத்தை இப்படி இறக்கி வைத்தான். மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடனை தருவாரோ, அழகிய கடனை தருவாரோ, ஃபயுதாயிஃபுஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடனுக்கு பகரமாக பன்மடங்காக அவர்களுக்கு கொடுப்பான். இவங்க அல்லாஹ் கடனை கேட்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். எப்படி சொல்கிறான்? நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கோம், அல்லாஹ் கடனாளியா, அல்லாஹ் என்ன செய்யறான், காசு செல்வம் இல்லாதவன் இருக்கிறான், எனவே தான் நம்மளிடத்துல கடனை கேட்குறான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல சொன்னது, எவர் ஒருவர் ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு அழகிய முறையில் கடனை தருவாரோ, அவருக்கு தர்மமாக கொடுப்பாரோ, நாளை மறுமையிலே அவருக்கு சிறந்த பன்மடங்கு கூலி என்பது இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை இந்த யூதர்கள் அல்லாஹ்வையே நகைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வையே பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வையே கிண்டல் அடிக்கக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. யார? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை ஏற்றுக்கொள்வது, இதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வையே அவர்கள் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக, கிண்டல் அடிக்கக்கூடியவர்களாக, நக்கடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். எப்படி சொல்கிறார்கள்? நாங்கள் செல்வந்தர்கள், அல்லாஹ் தேவையுடையவனாக இருக்கிறான், அல்லாஹ்வே ஃபக்கீரா இருக்கிறான், அப்படி என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவரிடத்தில் சில யூதர்கள் வந்தார்கள். யா முஹம்மத் அவர்களே, இஃப்தரக ரப்புக, உங்களுடைய இறைவன் ஏழ்மையாகி விட்டானாமே, உங்களுடைய இறைவன் ஏழ்மையில் ஆகிவிட்டானமே, வறுமையில் ஆகிட்டானமே, ஃபஸஅல இபாதஹுல் கரல, தன்னுடைய அடியார்களிடத்திலே கடனை கேட்கிறானாமே அல்லாஹ். இப்படியெல்லாம் அந்த யூதர்கள் அல்லாஹ்வை பற்றி மிக தரக்குறைவாக என்ன செய்தார்கள், பேசினார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். அவர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள், சனக்துபு மா காலு, அவர்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் நாம் எழுதுவோம், நாளைக்கு இதற்கான கூலி அவர்கள் தண்டனை என்ன செய்வாங்க, நாளை மறுமையில் பெறுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அங்காங்கே சென்று மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்வார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் இருக்கின்ற கைனுகா என்ற ஒரு பகுதிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் என்ன செய்யுங்க, தீனை பற்றி எடுத்து சொல்லுங்க, கலிமாவை ஷஹாதத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க.
அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போகின்ற அந்த இடத்திலே ஃபின்ஹாஸ் இப்னு ஆசூரா என்ற ஒரு மனிதர் அந்த யூத குருமாரா இருக்கிறார். மக்களுக்கெல்லாம் தௌராத்தை சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறார். அவரில் ஒரு பெரிய ஒரு அறிஞரும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் அஷ்யூ. இதெல்லாம் தஃப்சீர்களில் வருகின்ற நிகழ்வுகள். அஷ்யூ என்ற ஒருவரும் இருக்கிறார். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள போறாங்க. அங்க தௌராத்துடைய பெரிய தர்ஸ் பாடம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க தௌராத்தில் இருக்கிற விஷயத்தையெல்லாம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்தாங்க. பார்த்துட்டு உள்ள போய் சொன்னாங்க, யா ஃபின்ஹாஸ் வைஹக், ஃபின்ஹாஸே உனக்கு நாசம் உண்டாகட்டும். இத்தகில்லாஹ, அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள். வாஸ்லிம், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள். ஏன், உனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், நபியை பற்றி தெரியும், இறுதி நபியாக யார் வந்திருக்கிறார் என்பது தெரியும், அவருடைய அடையாளம் தெரியும். காரணம், நீ தௌராத்தை ஓதக்கூடியவன். தௌராத்திலே அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த தௌராத்தில் இருக்கின்ற விஷயத்தை மக்களுக்கு சொல்லாமல் மறைத்து ஏன் நீ நபியை பொய்ப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? நபியை பொய்ப்படுத்தாதே. நீ அவர்களிடத்திலே எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் இவர்கள் தான் என்று அந்த மக்களுக்கு நீ எடுத்து சொல்லு. நீ ஒருவன் வழி கெடுவதுமின்றி மற்றவர்களையும் வழி கெடுத்து கொண்டிருக்கிறாயே என்று அந்த ஃபின்ஹாஸ் என்பவரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்பொழுது அந்த மனிதர், என்ன அபூபக்கரே, உங்களுடைய இறைவன் இறைவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய இறைவன் மக்களிடத்தில் தேவையாக கூட இருக்கிறார். அவரிடத்திலே கஜானா காலியாக இருக்கிறது. அவர் மக்களிடத்தில் கடன் கேட்கிற அளவுக்கு இருக்கிறார். அவர் ஒரு ஃபகீராக இருந்து நம்மிடத்தில் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறாரே, அவர் எப்படி இறைவனாக ஆக முடியும்? ஒரு காலம் அவர் இறைவனாக ஆக முடியாது. சொல்லிவிட்டு அவர் இன்னும் சில வார்த்தைகளை சொல்கிறார். எங்களையெல்லாம் உங்களுடைய ரப்பு வட்டி வாங்கக்கூடாது என்று தடுத்து விட்டான், வட்டிக்கு வாங்கக்கூடாது என்று தடுத்து விட்டான். ஆனால் அவன் இப்படி சொல்கிறானே உங்களுடைய குர்ஆனில், நீங்கள் 1 மடங்கு கொடுங்கள், நான் பன்மடங்காக கொடுக்கிறேன். அதுதானே வட்டி. வட்டி என்பது என்ன? நீங்கள் ஒன்று வாங்கினால் உங்களுக்கு அது பன்மடங்காக கிடைக்கும். இதுதானே உங்களுடைய ரப்பும் என்ன செய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் அதிகமாக வந்துருச்சு. ஒரே அடி கன்னத்திலேயே, அந்த தஃப்சீரில் வருது, ஃபலரப உனுகஹு, அவருடைய கழுத்திலே ஒரு அடி அடிச்சாங்க. கன்னத்திலே லத்தமஹு, அவரை ஒரு அடி அடிச்சாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரை பார்த்து அல்லாஹ்வையா நீ சொல்ற அப்படின்னு அவங்க அடிச்சாங்க. அடித்த உடனே அவர் ஒன்றும் பேசலை, நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போயிட்டார். நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டார். தஃப்சீரில் வருது, இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த ஃபின்ஹாஸ் என்ற அந்த யூத மத குருமாரில் இருப்பவர் வந்தார். வந்து, யா முஹம்மது அவர்களே, உங்களுடைய தோழரான அபூபக்கர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? என்ன செய்தார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அபூபக்கர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க பக்கத்தில். உடனே சொன்னார், என்னை இவர் இப்படி அடிச்சிட்டாரு, என்னை அடித்த கோலத்தை பாருங்க அப்படின்னு காட்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் அபூபக்கர் அவர்களே இவங்களை அடிச்சீங்க? யார சொல்லலாம், இவர் சொன்ன வார்த்தையை கேட்டால் உங்களால் பொறுக்க முடியாது. என்ன சொன்னார்? இவர்கள் எல்லாம் செல்வந்தர்களாம், அல்லாஹ் ஃபகீராக ஏழையாக இருக்கிறானா, இவரின் பக்கம் தேவையாகக்கூடியதான் இருக்கிறானாம். அல்லாஹ் வட்டியை மற்றவர்களுக்கெல்லாம் தடுத்துவிட்டு தான் அதிகப்படுத்தி தருவதாக அல்லாஹ் அவன் வாக்களித்ததை வந்து தந்திருக்கிறான், வட்டிக்கு வாங்கிறான் என்ற வார்த்தையெல்லாம் இவர் சொல்கிறார் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், இன்னல்லாஹ ஃபகீருன் நஹ்னு அக்னியா என்று இவர்கள் சொல்கிறார்களே, அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் செவித்தாழ்த்தி கேட்டு விட்டான், அல்லாஹ் செவியிட்டு விட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சனக்துபு மா காலு, அவர்கள் சொன்ன விஷயத்தை எல்லாம் நாம் பதிவு செய்வோம். வ கதலஹுல் அம்பியா, அவர்கள் நபிமார்களை கொலை செய்தார்களே, பிகைரி ஹக், எந்த ஒரு சத்தியமும் இல்லாமல் அநியாயமான முறையில் நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்களே, அந்த விஷயத்தையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் தேவை உடையவன். இப்படியும் ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்பினங்கள் யாவும் அல்லாஹ்வுடைய குடும்பம், அல்லாஹ்வுடைய குடும்பம் அப்படின்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் என்ன வேணும், மாமா வேணுமா, அப்பா வேணும், இப்படின்னு ஒரு கேள்வி என்பது நம்ம இடத்துல வரக்கூடாது.
அல்லாஹுடைய குடும்பம் அப்படி என்றால் ஹதீஸ் ஷரீஃபில் அழகாக வந்திருக்கிறது, வ அஹப்புஹும் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அவர்களிலே ஆக சிறந்தவர் ஆக பிரியமானவர் யார் தெரியுமா? அன்ஃபஉஹும் லியாலிஹி, அல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு யார் மிகவும் பிரயோஜனமுடையவராக இருக்கிறாரோ, அவருடைய தேவையை பரிபூர்ணம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ, அவர்தான் அல்லாஹ்வுக்கு ஆக சிறந்த மனிதராக பிடித்த மனிதராக இருப்பார். இந்த இடத்துல சூரத்துல் பக்ரால சொல்லப்பட்ட அந்த வசனம், யார் கடன் கொடுக்கிறாரோ, அழகிய முறையில் யார் கடன் கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு இரட்டிப்பாக பன்மடங்காக கொடுப்பான் என்பது, நீங்கள் ஒரு தர்மம் செய்தால், ஒரு மனிதருக்கு நீங்கள் தர்மம் கொடுத்தால், ஒரு மனிதருக்கு நீங்கள் அழகிய முறையில் கடன் கொடுத்தால், அதிலே நீங்கள் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க அவருக்கு தான் கொடுக்குறீங்க, ஆனா அதுல உங்களுக்கு பன்மடங்கான கூலிகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அவங்க நேரடியான பொருளை வைக்கிறாங்க. கடன்னா கடன் அல்ல, தர்மம். அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும். ஹதீஸ் ஷரீஃபில் இப்படியே வரும், நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களிடத்தில் கேட்பானாம், எபன ஆதம், ஆதமுடைய மைந்தரே, மரிது, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, ஃபலம் தஅதுனி, நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லையே. நலம் விசாரிக்க நீ வரல. யார்? அல்லாஹ் கேட்பானா, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஏன்பா என்ன நலம் விசாரிக்க வரல? அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுவாராம், யா ரப்பி கைஃப அஊதுக வஅன்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பாக நீ இருந்து கொண்டு உனக்கு எப்படி நோய் வரும்? நான் வந்து நலம் விசாரிக்க, நீ எல்லாருக்கும் ஷிஃபா கொடுக்கிறவன், உனக்கு எப்படி யா ரப்பு அந்த நோய் என்பது வரும்? அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம், கால அமா அலிம்த அன்ன அப்தி ஃபுலானன் மரித ஃபலம் தஅதுஹு, இதோ என்னுடைய அடியான் ஒருவர் அங்கே நோய்வாய்ப்பட்டிருந்தாரே, அவரை நீ நலம் விசாரிக்கவில்லையே. அப்படி நீ நலம் விசாரித்திருந்தால், அமா அலிம்த அன்னக லவ் உத்தஹு லவஜத்தனி இந்தஹு, ஒருவேளை அவரை மட்டும் நீ நலம் விசாரித்திருந்தால் அவரிடத்தில் என்னை நீ பெற்றிருப்பாய். இதுதான் விஷயம். நீ கடன் கொடுக்கிறாய், நீ தர்மம் செய்கிறாய் என்று சொன்னால், கொடுப்பது அந்த மனிதருக்காக இருந்தாலும் அது எங்கே போய் சேர்கிறது? அல்லாஹ்வுக்கு தான் போய் சேருது. நமக்கு கண் முன்னாடாங்க இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே, இப்ப நம்ம இறைச்சி கொடுக்கிறோம், குர்பானி கொடுக்கிறோம். குர்பானி யாருக்காக கொடுக்கிறோங்க? அல்லாஹ்வுக்காக தான் கொடுக்கிறோம். ஆனா அதுல எங்க அல்லாஹ்வுக்கு போய் சேருது? மனிதர்களுக்கு தான் போய் சேர்கிறது. இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா, அந்த பிராணிகளுடைய இறைச்சியோ அல்லது ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவதில்லை. எதை தவிர தக்வா தான் போய் சேர்கிறது. லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிலிருந்து இருக்கின்ற இறையச்சம் தான் அல்லாஹ்வை போய் சேர்கிறது. இங்க இதுதான் விளங்கணும். நீங்கள் ஒருவருக்கு நலம் விசாரிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நலம் விசாரிப்பது எது? உங்களுடைய நன்மைக்காகத்தான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறான், என்னை நலம் விசாரிக்க வரலையே. அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், யா அல்லாஹ், நீயே எல்லாருக்கும் ஷிஃபா கொடுக்கக்கூடியவன், உனக்கு எப்படி நோய் என்பது? நீ அந்த ரப்புல் ஆலமீன். இன்னொரு மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், யப்ன ஆதம் இஸ்ததஅமுக ஃபலம் துத்இம்னி, நான் உன்னிடத்துல உணவு கேட்டு வந்தேனே, நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லையே அப்படின்னு அல்லாஹ் கேட்பானாம். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுவாராம், யா ரப்பி கைஃப உத்இமுக, உனக்கு நான் எப்படி உணவு கொடுக்க முடியும்? வஅன்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தையே படித்து பரிபாலிக்கின்றவன் நீ, உனக்கு எப்படி நான் அந்த உணவு கொடுக்க முடியும்? அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், அமா அலிம்த அன்னக லவ் அத்அம்தஹு லவஜத்தனி இந்தஹு, இந்த மனிதர் மிகவும் பசியால் துடித்து கொண்டிருந்தார், அவருக்கு மட்டும் நீ உணவு கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை பெற்றிருப்பாய். நீங்கள் கொடுப்பது யாருக்காகத்தான்? அல்லாஹ்வுக்காகத்தான். உங்களுடைய நன்மை அதிகமாகத்தான். இதே போன்ற ஹதீஸ்ல வருது, ஒருவர் தண்ணீருடைய தேவையில் இருந்தால் அவருக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்தால் அதுவும் யாரின் பக்கம் தான் போய் சேர்கிறது? அல்லாஹ்வுக்கு. எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே தான் அந்த யூதர்கள் அல்லாஹ் ஃபக்கீராக இருக்கிறான், நாங்கள் செல்வந்தர்களாக என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சனக்துபு மா காலு, அவர்கள் சொன்ன விஷயத்தை எல்லாம் நாங்கள் பதிவு செய்வோம். வ கத்தலஹுமுல் அம்பியா பிகைரி ஹக், அவர்கள் சத்தியமின்றி அநியாயமான முறையில் நபிமார்களை கொலை செய்ததையும் நாங்கள் பதிவு செய்தோம். வ நகூலு, நாம் சொல்லுவோம், ذூகு அதாபல் ஹரீக், சுட்டெரிக்கும் நெருப்பை
அதனுடைய வேதனையை நீங்கள் சுவையுங்கள் என்று நாளை மறுமையில் அவர்களுக்கு நாம் சொல்லுவோம். எப்படியெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஆதாரமாக காட்டப்பட்டு நீங்கள் சுட்டெரிக்கும் அந்த நெருப்பினுடைய வேதனையை நீங்கள் என்ன செய்யுங்கள், அனுபவியுங்கள், சுவையுங்கள் என்று நாளை மறுமையில் அவர்களுக்கு சொல்லப்படும். இது எல்லாம் யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஷ்டப்படுத்தினார். வார்த்தையால் கஷ்டப்படுத்தினாங்க, செயலால் அடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் சொல்லால் கஷ்டப்படுத்தியது மிக மிக அதிகம். இப்படியெல்லாம் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஸாலிக, இந்த வேதனை என்பது பிமா கத்தமத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் முற்படுத்தப்பட்ட ஒன்றின் காரணமாகத்தான் இருக்கிறது. வஅன்னல்லாஹ லைஸ பில்லல்லாமில் லில் அபீத், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. நீ என்ன செயலை செய்கிறாயோ அதற்கான கூலியை தான் அல்லாஹ் கொடுப்பான். நீ எந்த வினை, எந்த தீய வினை செய்கிறாயோ அதற்கான கூலி இம்மையிலும் சில நேரங்களில் கிடைச்சிடும். அதிகமாக எங்க கிடைக்கும்? மறுமையில் கிடைக்கும். சில நபர்களுக்கு இம்மையிலே கிடைச்சிடும். யாருக்கு? பெற்றோர்களை கஷ்டப்படுத்தக்கூடியவங்களுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இந்த பூமியிலும் கஷ்டம், நாளை மறுமையிலும் கஷ்டம். சில இதுங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வரைக்கும் என்ன செய்வான்? காலதாமதம் செய்வான். சென்ற தஃசீரில் கூட வந்துச்சு, நாம் தண்டனை சில நேரங்களில் காலதாமதம் செய்வதெல்லாம் அவர்கள் அதிகமாக பாவங்கள் செய்வதற்காகத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இங்கே சொல்லக்கூடிய விஷயம், வஅன்னல்லாஹ லைஸ பில்லல்லாமில் லில் அபீத், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. அடுத்து அவர்கள் யூதர்கள் சொன்னார்கள், அல்லதீன காலூ, நிச்சயமாக அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஹீத இலைனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலே உறுதிமொழி எடுத்திருக்கிறான், ஒப்பந்தம் செய்திருக்கிறானாம். என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ் நுக்மீன லி ரசூலின், எந்த ஒரு தூதரையும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். எதுவரை? ஹத்தா யஅதியனா பி குர்பானின் தஅகுலுஹுன் நார், நெருப்பு உண்ணுகின்ற ஒரு காணிக்கையை அவர்களிடத்திலே காணாத வரை அவர்கள் எந்த ஒரு ரசூலையும் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று அல்லாஹ் உறுதிமொழி செய்திருக்கிறானாம். அவங்க சொல்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யூதர்களுடைய ஒரு குழு வந்தது. அதில் கஅப் இப்னு அஷ்ரஃப், மாலிக் இப்னு ஸைஃப், வஹப் இப்னு யஹூதா, ஃபின்ஹாஸ், இப்போ சொன்ன அந்த குரு, அந்த இதில் யூதர்களுடைய குருமார்களில் ஒருத்தர் ஃபின்ஹாஸ் இப்னு ஆசூரா, இந்த 4 பேரும் ஒரு குழுவோடு வராங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு அற்புதங்களை செஞ்சு காட்டாங்க. இதில் மிக முக்கியமாக அவங்க ஒரு அற்புதத்தை செய்வாங்க. என்னன்னு சொன்னால், குர்பான், அவங்களுடைய பிராணிகள்லேருந்து ஏதாவது ஒரு பிராணியை கொண்டு போய் வெட்ட வெளியான இடத்துல வைப்பாங்க. அப்பொழுது ஒரு நெருப்பு வந்து அதை என்ன செய்துவிடும்? கரித்து விட்டு போகும். இதை நாங்கள் பார்க்காத வரை எந்த ஒரு நபியை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஈமான் கொள்ள மாட்டோம் எப்படின்னு சொல்லி வந்து யார் இடத்துல சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். நமக்கெல்லாம் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல குர்பானி என்ற ஒரு பொருளை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. அதில் ஒருவருடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சூரத்துல் மாயிதால 27வது வசனத்தில் அது வரும், இது கர்ரபா குர்பானன் ஃபதுகப்பிலா மின் அஹதிஹிமா வலம் நுதகப்பல் மினல் ஆகர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரெட்டையாக குழந்தை பிறந்துச்சு. முதல் இதில் பிறந்தவங்க ஆபில், அவங்களுடைய இன்னொரு பெண். அதே போல் அடுத்ததில் காபில், அதுக்கப்புறம் யார்? ஒரு பெண். இப்படி இரட்டை, ஒரு ஆண் ஒரு பெண், ஜோடி ஜோடியாக பிறந்தது. அடுத்து அந்த பரிணாமம் என்பதை என்ன செய்யணும்? வரணும், குடும்பங்கள் என்பது உருவாகணும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுது கட்டளையிட்டான், உங்களோடு பிறந்த அந்த பெண்ணை மற்றவரோடு பிறந்தவர்களோடு என்ன செய்யணும்? திருமணம் செய்யணும். அதாவது ஆபிலோட பிறந்திருக்கிற பெண்ணை என்ன செய்யணும்? காபில் பண்ணணும். காபிலோட பிறந்தவங்களை ஆபில் பண்ணணும். இப்படி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போ கட்டளையிட்டான். அந்த நேரத்தில் காபில் தன்னோடு பிறந்த அந்த பெண்மணி மிகவும் அழகானதாக இருந்ததனால் அவளை நான் தான் வச்சுப்பேன், நான் யாருக்கு? ஹாபிலுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் நின்றார். இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவனுடைய வழக்குப்படி நீங்கள் செய்கின்ற
நல்ல அமல்களை இறைவனிடத்தில் சொல்லி உங்களுடைய குர்பானியை கொண்டு போய் என்ன செய்யுங்க, ஒரு இடத்துல குர்பான் என்று சொன்னால் காணிக்கை, இறைவனுக்காக வேண்டி ஒரு காணிக்கை பலி கொடுத்தல். அப்ப ஒருத்தர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய விளைச்சல் பொருட்களை கொண்டு போய் என்ன செஞ்சார், வச்சார். இன்னொரு ஹாபில் என்பவர் ஒரு ஆட்டை கொண்டு போய் என்ன செஞ்சார், வச்சார். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருடைய குர்பானி என்ன செய்ய ஏற்றுக்கொண்டான், அதுதான் ஹாபில். அவர் தான் உண்மையானவரா என்ன செஞ்சார், இருந்தார். எனவே அவருடைய குர்பானியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டதாகத்தான் இந்த சூரத்துல் மாயிதாவுடைய 27வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இங்க சொல்லவதை கருத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே இந்த தகவல் என்பது இருக்கிறது, இந்த குர்பான் என்பது. இதை தான் இவர் என்ன செய்கிறாரு, சொல்றார். ஆனால் தஃப்சீர்கள்ல சொல்லப்படுகிறது, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கூட நடக்கல, இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு வந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுடைய இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், இவருடைய வரலாறுகள்லாம் இது பார்க்கப்படுகிறது. ஆனால் பல்வேறு அற்புதங்களை செய்து காட்டிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் இந்த குர்பான் என்பது இப்படிப்பட்டது என்ன செய்யல, நெருப்பு எரிச்சிட்டு போற தகவல் என்பது இல்லை. எனவே அதற்கு பின்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலோ அல்லது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது இல்லை. ஆனால் இவர்கள் இது எல்லா நபிமார்களுக்கும் உரியது, இது எங்களுடைய வேதத்தில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு என்று அவங்க சொல்றாங்க. ஒருவேளை அதை நபி செய்து காட்டினாலும், இந்த விஷயம் ஒருவேளை அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் விதண்டாவாதமாக என்ன செய்வாங்க, பேசக்கூடியவர்கள். யார்? யூதர்கள். ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னா அதை முதல்ல என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நான் இந்த விஷயத்தை செய்து காட்டினால் இதை நான் சொல்லிட்டா நீங்க ஈமான் கொள்வீங்களா? ஈமான் கொள்ளுவோம். செய்தி காட்ட பிறகு அதுல இது குத்தம் சொல்லிட்டு எதிர்த்து போயிடுவாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிருந்தாங்க. மேராஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50வது வயசுல அங்க மக்காவிலிருந்து எங்கே பைத்துல் முகத்தஸ் வரை சென்று, பைத்துல் முகத்தஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை கடந்து போனாங்க. அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே யூதர்கள்லாம் வந்துட்டு பைத்துல் முகத்தஸ் போனீங்களா, ஒரே இரவுல போனீங்களா, இவ்வளோ பெரிய கிலோமீட்டர், எத்தனை தூரம் இது, எப்படி உங்களால் போக முடியும்? உடனே கேட்டாங்க, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் சொல்றேன். பைத்துல் முகத்தஸுடைய கதவுகள், பைத்துல் முகத்தஸுடைய தூண்கள், என்னென்னலாம் கேட்டாங்க. எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்ல இது ஏதோ சூனிய காரியம் மாதிரி தெரியுது, இது ஏதோ நீங்க என்ன பண்றீங்க, மாய மந்திரம் செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாங்க. இது மாதிரி யூதர்கள் பல்வேறு கேள்விகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இது மாதிரி ஒரு கேள்விதான் இது. இதுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் வந்தாங்களோ அவர்களை ஈமான் கொள்வதற்கு இந்த காணிக்கை என்பது ஒன்று வைக்கப்படும், அதை நெருப்பு கவி கொண்டு போகுமே, எரித்து கொண்டு உண்ணு கொண்டு போகுமே, அந்த செயலை நீங்கள் ஏன் செய்யவில்லை அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே இருக்கு, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்திருக்கு. அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய காலத்தில் எல்லாம் இந்த குர்பான் என்பது என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வீட்டில் தன்னுடைய இறைவன் தன்னை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி நியத்து செஞ்சு ஏதாவது ஒரு பொருளை தன்னுடைய வீட்டில் வச்சிருவார். வச்சுட்டு தன்னுடைய கூரை மேலே இருக்கிற அந்த கூரையை என்ன செய்வார், எடுத்துடுவார். ஒரு அளவுக்கு கூரை என்ன செய்வார், எடுத்துடுவார். எடுத்துட்டு வெளியேந்து இறைவனிடத்தில் துவா செய்வாராம், பிரார்த்திப்பாராம். அப்பொழுது ஒரு வெண்மையான ஒரு நிறத்தில் என்ன செய்ய ஒன்று அப்படியே அதை எரிச்சு அப்படியே மேலே கொண்டு போயிருமா. அப்போ நினைப்பாரா, நான் செஞ்ச செயல் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இதற்கு முன்னால் யாரெல்லாம் போரில் கலந்துக்கிட்டாங்களோ அந்த போரில் கலந்து கொண்ட பொருள், கிடைக்கப்பட்ட பொருள் கனிமத் பொருள் என்று சொல்லப்படும். போரில் கிடைத்த பொருட்கள் கனிமத்து பொருள். அந்த கனிமத்து பொருளை கூட ஒரு வெட்ட வெளியான இடத்துல இருந்து வச்சுட்டு அவங்களாம் நகர்ந்து போயிடுவாங்க. மலையில் எடுத்து போய் வச்சுட்டு நகர்ந்து போயிடுவாங்க. அது அப்படியே ஒரு நெருப்பு கவி கொண்டு என்ன செஞ்சிடும் போயிடும். அப்போ தான் அவங்களுடைய நியத்துக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம். இப்படியெல்லாம் இருந்துச்சு. அதை தான் இந்த யூதர்கள் ஏன் உங்களுடைய நபி இதை செஞ்சு காட்டலை அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்வதாக இந்த குர்ஆனுடைய இந்த வசனங்கள் என்பது சொல்லி காட்டப்படுகிறது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறா, கொல் நபியை நீங்கள் சொல்லுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் கப்லி, எனக்கு முன்னால் பில் பையினாத்தி பல ஆதாரங்களோடு பல நபிமார்கள் வந்தார்கள். வபில்லதி குல்தும், எதை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, அதாவது ஒரு நெருப்பு வரும் அந்த குர்பானை எடுத்துட்டு போகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அந்த விஷயத்தை கொண்டும் அவர்கள் வந்தார்கள். ஃபலிமத் கதல்துமூஹும்,
இன்குன்டும் சாதிக்கின், நீங்க சொல்ற விஷயத்துல நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் அப்புறம் ஏன் அந்த நபிமார்கள்லாம் நீங்க கொலை செஞ்சீங்க? எப்படி அல்லாஹ் கேட்குறான்? நீங்க சொல்றதுல நீங்க உண்மையான விஷயங்களா இருந்தா அவங்களாம் அதை செஞ்சு காட்டினாங்களே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கொலை செஞ்சாங்க? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனை ஒரு மரத்துக்கு நடுவில் வச்சு என்ன செஞ்சாங்க? அறுத்தாங்க. இவர்களெல்லாம் நபிமார்கள் அற்புதங்களை காட்டினாங்க. இதெல்லாம் நபிமார்களை கொலை செஞ்ச ஒரு கூட்டம் தான் யார்? யூதர்கள், பனு இஸ்ரவேலர்கள். இவங்கள பல எத்தனையோ நபிமார்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுறார். இதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்து பல ஆதாரங்களை, அத்தாட்சிகளை உங்களுக்கு கண் முன்னாடி காமிச்சாங்களே, அதற்கு பிறகும் நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? அவங்கள கொலை செஞ்சிருக்கிறீங்களே. நீங்க உண்மையானவர்களா இருந்தா ஏன் கொலை செஞ்சீங்க என்று நீங்கள் கேளுங்க நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபைன் கஸபூக, அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஆறுதலாக சொல்கிறான். ஃபைன் கஸபூக, அவர்கள் உங்களை பொய்ப்படுத்தினால், அவர்கள் உங்களையும் பொய்ப்படுத்தினால், ஃபக்கத் குஸிப ருசுலு மின் கப்லிக, நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதற்கு முன்னர் பல நபிமார்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? பொய்ப்படுத்தப்பட்டார்கள். எல்லா நபிமார்களும் முன்னாடி இருந்த எத்தனையோ நபிமார்கள் இவங்க என்ன செஞ்சாங்க? பொய்ப்படுத்தினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், இதற்கு பின்னர் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களையும் இவங்க என்ன செஞ்சாங்க? பொய்ப்படுத்தினாங்க. எனவே உங்களை பொய்ப்படுத்துறது ஒரு புது விஷயம் கிடையாது அவங்களுக்கு, அவங்க எப்பவுமே செய்கிற விஷயம்தான். எனவே நீங்கள் அவர்களை நினைச்சு என்ன செய்யாதீங்க? கவலை கொறாதீங்க. ஜாஊ பில் பையினாத், அந்த நபிமார்கள் எல்லாம் பல ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். வல் ஜுபுரி, பல ஏடுகளை கொண்டு வந்தார்கள். வல் கிதாபில் முனீர், ஒளிரும் வேதங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார்கள். அந்த நபிமார்கள் அத்தனையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பொய்ப்படுத்தினார்கள் இந்த யூதர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஆறுதல் சொல்கிறான். நீங்க என்னதான் அத்தாட்சிகள் அவங்க இடத்துல கொடுத்தாலும் சரி, என்னதான் அற்புதங்கள் அவங்க இடத்துல காமிச்சாலும் சரி, அவங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? இஸ்லாமை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்களுடைய நிலை அப்படித்தான், அவங்க அப்படியே விட்டுருங்க. நீங்க அவர்களுக்காக வேண்டி என்ன செய்ய தேவையில்லை? கவலைப்பட தேவையில்லை. இங்க நம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க சொல்றது ஃபலிம கதல்துமூஹும், அவர்களை ஏன் நீங்கள் கொலை செய்தீர்கள் அப்படின்னு முன்னாடி இருக்கிற யூதர்களை அல்லாஹ் கேட்கிறான். இது செஞ்சது முன்னாடி இருக்கின்ற யூதர்கள் கிடையாது. கொலை செஞ்சது யாரு? அவர்களுடைய முன்னோர்கள். அவங்களுடைய, நல்லா இங்க கவனிக்கணும், அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்சது. முன்னோர்கள் செய்ததை நம்மளை பார்த்து ஏன்பா நீங்களாம் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு முன்னாடி இருக்கிறவங்க செஞ்சதை கேட்டா நம்மளுக்கு கோபம் வருமா வராதா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார், ஃபலிம கதல்துஹும், ஏன்பா அவங்களை நீங்க கொலை செஞ்சீங்க? நீங்க மட்டும் உண்மையாளர்களா இருந்தா கொலை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஏன் கேட்கிறான் என்று சொன்னால், அவர்கள் செய்த செயலை இவர்கள் என்ன செய்யல? அது தப்பு என்று அவர்கள் நினைக்கல, அதை நியாயப்படுத்தினாங்க. அவங்க செஞ்சது கரெக்டு தான். இதுதான் விஷயம். முன்னோர்கள் செய்ததை இவங்க என்ன செய்யணும்? தவறு. அது அவங்க செஞ்சதை, நபிமார்களை கொலை செஞ்சது தப்பு, அவங்க செஞ்சதெல்லாம் பாவம், அந்த பாவ செயல்கள் நாங்க செய்ய மாட்டோம், நாங்க இஸ்லாமுக்கு வரோம் என்று அவர்கள் இந்த பக்கம் இஸ்லாமின் வந்திருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி கேட்டிருக்க மாட்டான். எனவே யார் ஒருவர் பாவத்தை, ஒருவர் செய்கின்ற பாவத்தை நியாயப்படுத்துகிறார்களோ அவரும் அந்த பாவத்தை செய்தவர் போன்றுதான். இது பெரிய விஷயம். நீங்க அந்த இடத்திலே இல்லை. இப்படியும் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, ஒரு பாவச் செயல் நடக்கப்படுகிறது, அந்த இடத்திலே நீங்கள் இல்லை என்று, இல்லையே, ஆனால் அது உங்களுடைய செவிகளுக்கு வருகிறது, உங்களுடைய காதுக்கு அந்த விஷயம் வருதுன்னா ஆமா அது கரெக்டு தான், அந்த பாவம் கரெக்டு தான் ஒருவர் சொல்லும் பொழுது அந்த பாவத்தில் அவருக்கும் பங்குண்டு. ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது, ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இதா உமிலத்தில் ஹதியத்து ஃபில் அர்த், ஒரு பூமியில் ஒரு பாவச் செயல் என்பது ஏற்படுத்தப்படுகிறது. கான மன் ஷஹிதஹா, அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார், அந்த பாவ செயல் செய்யும் பொழுது அங்கே இருக்கிறார். ஃபகரிஹஹா, அதை வெறுக்கிறார். என்ன இப்படி செய்கிறாங்களே, இப்படிப்பட்ட தீய செயலை செய்கிறாங்களே, இப்படி அவங்க தன்னுடைய மாமனாரை பார்த்து இப்படி பேசுகிறாங்களே, தனக்கு கீழே இருக்கின்ற மக்களை பார்த்து இப்படி பேசுகிறாங்களே என்று ஃபகரிஹஹா, அந்த விஷயத்தை அவர் வெறுக்கிறார் என்று சொன்னால் கமன் காப அன்ஹா, அந்த பாவத்தை விட்டும் அவர் மறைந்தவரை போன்று, அங்கே இல்லை அவருன்னு அர்த்தம்.
அங்கே இருந்தாலும் அதை வெறுக்கும் பொழுது அந்த செயலை எப்பொழுது அவர் வெறுக்கிறாரோ, அந்த செயலை எப்பொழுது அவர் தடுக்கிறாரோ, அந்த பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறாங்க, ஒமன் காபஹா ஒமன் காப அன்ஹா, அந்த தவறை விட்டும் ஒருவர் மறைந்திருக்கிறார், அங்கே இல்லவே இல்லை ஆளே, ஆனால் ஃபரதியஹா, அதை என்ன செய்கிறார், பொருத்தி கொள்கிறார். அந்த தவறு செஞ்சது கரெக்டு தான்ப்பா, அவருக்கு அடித்தது கரெக்டு தான்ப்பா, அப்படி என்று ஒருவர் சொல்லும் பொழுது கான கமன் ஷஹிதஹா, அந்த தவற்றிலே அவருக்கும் ஒரு பங்கு உண்டு, அவரும் அந்த தவறை செய்தவர் போன்று ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். ஒரு இடத்துல தவறு நடக்கிறது, நம்ம இடத்துல செவிக்கு வருகிறது என்று சொன்னால் நமக்கு தெரிஞ்சா பேசணும். நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டு அப்படியே பேசணும்னு சொன்னா அந்த செயலே தவறு, செயலே நம்ம செய்யலைன்னு சொன்னாலும் அந்த தவறுக்கு உட்பட்டவர்களாக என்ன செய்யணும் ஆயிரும். நம்மளுடைய அமல்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களின் பக்கம்தான் என்ன செய்யணும் இருக்கணும். ஒரு நன்மையான விஷயத்தை நம்ம நினைக்கிறோம், அதை செய்யலை அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் கூலியை கொடுத்துருவான். அதே போன்று ஒரு நன்மையான செயலை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அதை செஞ்சிட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தக்வாவை கவனிச்சு, உங்களுடைய இஹ்லாஸை கவனிச்சு 1லேருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை என்ன செய்வான், கொடுப்பான். அதே போன்று ஒரு தவறை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த தவறை அல்லாஹ்வின் அச்சத்தால், அல்லாஹ்வின் பயத்தால் அதை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கும் ஒரு நன்மையை கொடுப்பான். தவறை நினைச்சு விட்டுட்டீங்க, ஏன், அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது உங்களுடைய கல்புல வந்ததினால் அல்லாஹ் அதற்கும் ஒரு நன்மையை கொடுப்பான். அடுத்ததாக ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஒருவன் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், அந்த தவறை செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை தாமதப்படுத்துவான், அவர் தௌபா செய்வார், அவர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார். எனவே எழுத வேண்டாம், கொஞ்ச நேரம் தாமதப்படுத்தி அவர் தௌபாவே செய்யலன்னு சொன்னாதான் அந்த ஒரே ஒரு தீமையை பதிவு செய்யப்படும். இங்கே சொல்ல வருவது, ஒரு அமல் நடக்கிறது என்று சொன்னால் அது தவறான அமலாக இருந்தால் நாம் எப்பொழுதுமே நியாயப்படுத்தி பேசக்கூடாது. அந்த யூதர்கள், இவர்களுடைய முன்னோர்கள் நபிமார்களை கொலை செய்தார்கள், நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள், அதே செயலைத்தான் இந்த யூதர்களும் செய்ததினால் இவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், நீங்கள் ஏன் அந்த நபிமார்களை கொலை செய்தீர்கள்? இல்லைன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான், நேரடியாக இந்த யூதர்களை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, முன்னோர்கள் செய்தது. இதுதான் நாம முன்னோர்கள் செய்த அனாச்சாரங்கள், முன்னோர்கள் செய்த ஷரியத்துக்கு மாற்றமான விஷயங்களை நாம எப்பவுமே நியாயப்படுத்தக்கூடாது. நீங்க ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கும் ஷரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு ஹஸ்ரத் வந்து உங்க இடத்துல சொல்றாங்க, பை தும் ஐசா காம் கர்த்தே யே பூரா ஷரியத் மத் நஹி பை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம், இல்லை இல்லை இது எங்கள் அப்பா செஞ்சது, எங்கள் அப்பாவுக்கு அப்பா செஞ்சது, இது அப்படியே தொடர் வழியா நாம் என்ன பண்ணுறோம், தொடர்படியாக அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஷரியத்தில் இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா இந்த யூதர்களுக்கு என்ன விதியோ அதே விஷயம் தான் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறாரோ அது எந்த கூட்டமாக இருக்கட்டும், ஃபஹுவ மின்ஹும், அவர்களை சார்ந்தவர்களாக அவர் மாறிடுவார். எனவே ஷரியத்தில் என்ன இருக்கிறதோ, ஷரியத் மார்க்க சட்டங்கள் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அதன் பக்கம் தான் நம்ம வரணும். நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி செஞ்சாங்க, அதை எடுத்தாங்க, இதை செஞ்சாங்க, என்னென்ன செயல்களை செஞ்சாங்க, ஒருபோதும் ஷரியத்தில் இல்லாத விஷயங்களை பின்பற்றுவதற்கு நமக்கு இதுவே கிடையாது. எனவே தான் இந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாறியவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க. யூத மதத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இஸ்லாமுக்கு அப்படியே மாறினாங்க, பல சேவைகள் இஸ்லாமுக்காக செஞ்சாங்க. ஆனால் அதிகமான நபர்கள் யூதர்கள் தங்களுடைய பிடிவாதத்தின் காரணமாக அப்படியே அவர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது, நீங்கள் முன்னோர்களுடைய செயல்களை பின்பற்றாமல் உங்களுக்கு உண்மையாக இறக்கப்பட்ட வேதம், நபியுடைய சுன்னத், நபியுடைய இத்திபா, இதை தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். எங்கள் தாத்தா பாட்டி இப்படி தான் செஞ்சாங்க, நாங்கள் அடுத்தது இப்படி தான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் இப்படி தான் இதெல்லாம் வச்சு தான் படைப்போம். இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு வீட்டில் மூத்தாக்களுடைய விஷயங்கள் ஏதாவது செய்யும் பொழுது அவருக்கு இதெல்லாங்க பிடிக்கும், அவருக்கு அதெல்லாம் பிடிக்கும். சில நேரம் பார்த்தா பீடிலாம் எடுத்து வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க, ஜாக்கத்தோ ஹமாரா அப்பாக்கு ஏஜ் பை பர்சன்னு அப்படின்னு. இது வந்து மாற்றார்களுடைய கலாச்சாரம். இதெல்லாம்
இந்த இது இஸ்லாமுக்கும் அதுக்கும் ஷரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஷரியத்தில் இல்லாத விஷயங்களை கொண்டு வரும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? எவ்வளவோ கபருடைய விஷயங்கள்ல இருக்கிறது, இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல இதெல்லாம் முன்னோர்களை அப்படியே வாழை வாழையாக நாம் பின்பற்றி வரோம் அப்படிலாம் கிடையாது. ஷரியத்தில் அது இல்லை என்று சொல்லப்படும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். திருமண நேரங்களில் பார்த்தா மாலையை போட்டுட்டு இருப்பாங்க, தங்கத்தை போட்டிருப்பாங்க, என்னென்னதோ. இதெல்லாம் ஷரியத்தில் இல்லை, ஷரியத்திலே இல்லாத விஷயம். தங்கம் ஆணுக்கு ஹராம். கொஞ்ச நேரம் தான் அஜ்ரத்து, கொஞ்ச நேரம் நரக நெருப்பு மேலே இருந்தால் தாங்க முடியுமா? உங்கள் பிள்ளைக்கு போதுமா? கொஞ்ச நேரம் அல்லாஹ் உங்களுடைய மகனுடைய கையில் நரக மோதிரத்தை போட்டால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹராம்னா ஹராம், விஸ்லாசம் சொன்னது. இதை தான் இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கொஞ்ச நேரத்திற்காக வேண்டி ஷரியத்தை ஒதுக்கி வைப்பது இதெல்லாம் கூடாது. நம்மளுடைய பெண்களுக்கும் திருமண நேரங்களில் போகும்பொழுது அவங்க பர்தா இல்லாமல் இருக்கிறது, அவங்க ஹிஜாப் வீடு உர்கா இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் இப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா கண் தெரியாத சஹாபி, அவங்க நபியை பார்க்கறதுக்காக வராங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களான மைமூனா ரலியல்லாஹு தஆலா உம்மு சலமா ரலியல்லாஹு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்பொழுது அவங்க வரலாமா யா ரசூலுல்லாஹ்னு உள்ளே கேட்குறாங்க. அந்த கண் தெரியாத சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஹ்தஜிபா மின்ஹு, அவரை விட்டும் நீங்கள் கொஞ்சம் திரைக்குள்ளே போங்க. நபி ஸல்லல்லாஹு ஹதீஸில் வருது, இஹ்தஜிபா மின்ஹு, அவரை விட்டு நீங்கள் கொஞ்சம் திரைக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹாத்துல் முஃமினீன் சொன்னாங்களாம், அலைஸ ஆமா அல்லாஹ் யுப்சிரனா, யார சொல்ல அவர் தான் குருடராயிருச்சு, கண்ணு தெரியாது, அவர் எங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பார்க்க முடியாது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கிறது, அஃப அம்யாவானி, நீங்க ரெண்டு பேரும் என்ன குருடியா? அவர் பார்க்க முடியாது, சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன குருடியா? யார்? உம்மஹாத்துல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து கேட்குறாங்க. இப்போ நம்ம மனைவிமார்கள் இதெல்லாம் ஷரியத் பர்தா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான, நம்ம பெண்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் ஷரியத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதை நாம தெரிஞ்சு, இது ஷரியத்துக்கு மாற்றமான விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்திருந்தா அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? களையணும். நம்ம இடத்துல இல்லை. முக்கியமாக இந்த மீலாதுடைய விஷயங்களில் பல நேரங்களில் ஹஸரத் கூட பயானில் சொன்னாங்க, கேக் வெட்டுறது இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். பயான் கேட்டோமா அவ்வளோதான். அதோட நம்ம என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 நாள் தொடர் பயான கேட்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்மளிடத்துல என்ன செய்யணும்? அந்த இஹ்லாஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும், மிகவும் முக்கியமான விஷயம். ஆனால் அதுக்குன்னு சில பேர் நம்ம நபிக்கு நம்ம கேக்கு வெட்டினா உங்களுக்கு என்ன அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. இது இஸ்லாமில் இல்லாதது. நம்ம குழந்தைங்களுக்கே வெட்டக்கூடாது, இஸ்லாமில் இல்லை. இது ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு ஒன்று பெருசாக வச்சு அதுக்கு ஒரு இடத்த எடுத்து அல்லாஹ், இதெல்லாம் ஷரியத்தில் இல்லாத விஷயம் பாருங்க, வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஷரியத் மாற்றமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருகி கொண்டே இருக்குது. அன்வரிசரியா, அதாவது திருமண அந்த இதுக்கு ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யுது? நல்லா என்ன செய்யுங்க, இன்னைக்கு உங்களோட திருமண நாளா ஒரு 4 பேருக்கு சாப்பாடை கொடுங்க, இதுதான் நல்லது. சதக்கா பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுங்க, அது அந்நியர்களாக இருந்தாலும் சரி, உங்களிடத்துல மஹப்பத் என்பது ஏற்படும். நீங்கள் தேடி போய் உங்களுடைய முஸ்லீம்கள் தான் கொடுக்கணும்னு கிடையாது, அவங்க மாற்றவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன செய்யுங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய உங்களுடைய திருமண வைபவங்களில் இப்படி சதக்காவுடைய இதில் போனாதான் நம்ம மறுமையில் இந்த சதக்கா என்பது நம்ம அதிகமாக கொண்டு போகும். இதெல்லாம் ஷரியத்துடைய விஷயங்கள், ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்களை நம்ம கைவிட வேண்டும். அந்த யூதர்கள் ஷரியத்துடைய விஷயங்களை கைவிட்டு அவர்களுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள் அப்படியெல்லாம் செய்தார் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் விதண்டாவாதம் பேசியதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று இருந்த யூதர்களை பார்த்து கேட்கிறான், ஃபலிம தக்துலும், நீங்கள் ஏன் என்ன செய்தீர்கள், கொலை செய்தீர்கள் என்று கேட்கிறான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஷரியத்துடைய சட்டங்களை முழுமையாக தெரிந்து பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வனாக. குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை அதிகமாக கேட்டு நம்முடைய இறையச்சத்தையும் இஹ்லாஸையும் அதிகப்படுத்திக் கொள்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ்.